ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ்டினா கிரியேஷன்ஸ். குக்கிங் வித் கிறிஸ்டினாவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் துவையல். நான் இன்றைக்கி ஒரு 2லேருந்து 3 பேருக்கு தேங்காய் துவையல் பண்ணுறேன். அதுக்கு நான் இளம் தேங்காய் எடுத்திருக்கேன். அதனால் நான் ஓடு வந்து நீக்கலை. நீங்கள் வந்து கொஞ்சம் நல்ல முத்தின தேங்காவை லைக் ஓரளவு தேங்காய் எடுத்திங்கன்னா பின்னாடி இருக்கிற ஓடை வந்து நீக்கிடுங்க. காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் சேர்ப்போன்றதுனால நான் 4 மிளகாய் எடுத்திருக்கேன், இல்லைனா 2லேருந்து 3 போதும். பொட்டுக்கடலை கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், அதுக்கப்புறமா பூண்டு கண்டிப்பாக சேர்க்கணும். 4லேருந்து 5 பல் பூண்டு, கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் எங்கள் வீட்டு மாடியில் இருக்கக்கூடிய கருவேப்பிலை செடி நாங்கள் வச்சுருக்கோம். அதில் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு எனக்கு கருவேப்பிலை வந்து சிசரில் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்த கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம மிக்ஸியில் சேர்த்துருக்க பொருட்கள் கூடயும் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி இது ஃபர்ஸ்ட் வந்துட்டு தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்கணும். நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இதில் வந்து நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது. நிறைய தண்ணி சேர்த்திங்கன்னா அது சட்னி ஆகிடும். ஸோ துவையல்ன்றதுனால நிறைய தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்திங்கன்னா துவையல் ரெடி. இப்போ நான் இதை இட்லியோடு வச்சு சாப்பிட போகிறேன். ஸோ அதுக்காக இட்லி பாத்திரத்தில் மாவு ஊற்றி இட்லியும் வேக வச்சு எடுத்தாச்சு. ஒரு குட்டி ட்ரான்சிஷன் தான் இது. ஸோ நான் வந்து சூப்பராக இட்லியோட அரைச்ச தேங்காய் துவையல்னு வச்சு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கிறிஸ்டினா கிரியேஷன்ஸ்.